ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, ருத்ராஜ் கைக்கோட கோவத்துடன் பேசியிருக்காருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா, T20 சீரிஸ் ஸ்ரீலங்காக்கு ஆப்போசிட்டாக நம்ம ருத்ராஜ் கைக்கோட டீமில் கூட எடுக்கலை. அதை பார்த்த டீம் அனௌன்ஸ் பண்ணதுக்கப்புறம் ருத்ராஜ் கைக்கோடு பயங்கரமாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் அவர் என்ன சொன்னார், எதை சொன்னார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாங்க, ருத்ராஜ் கைக்வாட் இப்போ வந்து சிஎஸ்கேக்கெலாம் கேப்டனாக வந்து சூப்பராக பண்ணிகிட்டு இருந்தார். பயங்கரமாக எப்படி சொல்கிறது, நல்ல கேப்டன்ஷிப் தோனிக்கிட்டேருந்து கற்றுட்டு வந்துட்டுருக்காரு. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா T20 ஸ்குவாடு விட்டாங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், ஹர்தீப் சிங், ரவி பிஷ்னாய் சொல்லிட்டு நல்ல யங் பவுலர்ஸ்லாம் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா சூரியகுமார் யாதவ் தான் இப்போ டீம் கேப்டன் லீட் பண்ண போகிறார் T20ன்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த நிலையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப எதிர்பார்த்த நம்ம ருத்ராஜ் கைக்வாட் டீமில் கூட எடுக்கல. அது ரொம்பவே ரசிகர்கள் எல்லாமே அதிர்ச்சியில் இருக்காங்க. இன்னும் மீண்டு கூட வரலை. இதை பார்த்த நம்ம ருத்ராஜ் கைக்வாட் சும்மா இருப்பாரா? எனக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது இந்திய அணியில்? நான் நல்லா தானே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறேன், நல்ல ஆவரேஜ் இருக்குது, எனக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்க மாட்டேங்குது? நான் நல்லா பண்ணாமல் என் வாய்ப்பு கேட்டேன்னா நீங்கள் எனக்கு குறை சொல்லலாம். நான் நல்லா பண்ணியிருக்கேன், எனக்கு ஏன் வாய்ப்பு கிடைக்கல? ரொம்பவே எனக்கு வருத்தமாக இருக்குது. நான் ஸ்ரீலங்கா டூரில் இந்திய அணியில் இடம்பெறும்னு நினச்சேன், பட் முடியல. அதனால் நான் கண்டிப்பாக இன்னும் கடினம் உழைக்கணும்னு நினைக்கிறேன். உழைச்சி கண்டிப்பாக நான் இந்திய அணிக்கு மீண்டும் வருவேன். என்னோடய உழைப்புக்கான பலன் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ருத்ராஜ் கைக்வாட் ட்வீட் போட்டிருக்காரு. அவர் அது பேசுறதுலே தெரியலைங்க, எவ்வளோ வலியோடு பேசியிருக்காரு. ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஐபிஎல்லில் லீடிங் ரன் ஸ்கோரர், அது மட்டும் இல்லாமல் அவர் கிடைக்கிற வாய்ப்பு ஜிம்பாப்வே டூரில் பயங்கரமாக பண்ணார். லாஸ்ட்டு T20 அவர் இறக்கூடவே எங்கே நல்லா விளையாடி மேன் ஆஃப் த சீரிஸ் வாங்கிடுவார் சொல்லிட்டு. அதனால் நிறைய அவருக்கு எதிராக சதி நடக்குது. பிசிசிஐ வந்து பண்ணுறாங்க. ஏன்னா ஒரு நல்ல ஒரு லெஜெண்டரி பேட்ஸ்மேனாக அவர் வரத்துக்கு நல்ல சான்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் அடுத்த விராட் கோலி அவர் தான் சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. ஆனால் நம்ம பிசிசிஐ பார்த்துட்டா கில்லுக்கு வைஸ் கேப்டனும், அப்புறம் ரியான் பராக்கு, அப்புறம் ரிங்கு சிங் அப்படி இப்படின்னு வாய்ப்பு கொடுத்துட்ருக்காங்க. ரிங்கு சிங் கொடுக்குற வாய்ப்பு கூட நம்ம ருத்ராஜ் கைக்வாடு கிடைக்க மாட்டேங்குது. ஏன்னா ரிங்கு சிங் அவர் ஒன்றும் ப்ரூவ் பண்ணார் இந்தியன் டீமில், இன்னும் அந்தளவுக்கு ப்ரூவ் பண்ணல. ருத்ராஜ் கைக்வாட் ப்ரூவ் பண்ணியிருக்கார், அவனுக்கான வாய்ப்பு கிடைக்கல. அதனால் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஒருவேளை எங்கே கில்லுக்கு போட்டியாக வந்துடுவார் ஓப்பனிங்க்குன்னு சொல்லிட்டு ருத்ராஜ் கைக்வாட் ட்ராப் பண்ணுறாங்களா இல்லையா என்னன்னு தெரியல. பட் ருத்ராஜ் கைக்வாட் உண்மையாக டேலண்டான பிளேயராக, அவர் கண்டிப்பாக இந்திய அணியில் பெரிய ஃப்யூச்சர் இருக்காது, எனக்கு நல்லா தெரியும். ஆனால் அதை வந்து பிசிசிஐ கண்டிப்பாக கெடுத்துருவாங்க தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா எப்படி சொல்கிறது, ஒரு சஞ்சு சாம்சன் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தாங்க, நல்ல ஒரு டேலண்டட் பிளேயர். அவருக்கான வாய்ப்பு கிடைக்காம அவரோட டேலண்ட்டே எப்படி சொல்கிறது, இணையத்துக்கு அவர் ஆடிந்தார்னா பல சாதனைகள் படைச்சிருப்பார். அவர் வாய்ப்பு கொடுக்காம அவர் டேலண்ட்டே அடக்கிட்டாங்க. அதுபோல் இப்போ ருத்ராஜ் கைக்வாடையும் அடக்கலான்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க போலகுது. பார்க்கலாம். அதுக்கான ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம சென்னை ஃபேன்ஸ்லாம் இருக்காங்க, கண்டிப்பாக விட மாட்டாங்க. நீங்கள் சொல்லுங்கள், ருத்ராஜ் கைக்வாட் ஸ்குவாட் எடுக்காத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இது போன்ற ஸ்போர்ட்ஸ் நியூஸை தெரிஞ்சுக்கிட்டா சேனலை சப்ஸ்கிரைப் லைக்கோட படிக்க. கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனல் அப்டேட் வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.